அந்த ரோஜா இந்த வீட்டுக்கு திரும்பி வராம போனாலும் பரவாயில்ல. என் பேர அர்ஜுனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் எனக்கு பாசமான பேர. சின்ன வயசுல இருந்து நான் சொல்றதான் அவன் கேட்டு வளர்ந்தான். இந்த ரோஜா வந்ததுக்கு அப்புறம் தான் அவ பக்கம் அப்படியே மாறிட்டான். இப்ப கூட நாம சொல்றத அர்ஜுன் கேட்கணும்னா இந்த ரோஜா பொண்ணு அவன் பக்கத்துல இருக்க கூடாது. அதை ஞாபகத்துல வச்சுக்க. சொல்லிட்டீங்கல்ல பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நானே நீங்க சொன்ன இடத்துல கட்டிடுறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோஜா இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டா. இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அர்ஜுனுக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நான் வைக்க போற ஆப்பு ரோஜாவுக்கு மட்டும் இல்ல கிழவி, அர்ஜுனுக்கும் சேர்த்துதான். அர்ஜுனும் ரோஜாவும் இந்த வீட்டுக்கு உயிரோடு திரும்பி வர மாட்டாங்க. அர்ஜுனை உயிரோடு விட்டா பையா கணேஷ் கொலை கேஸ்ல என் மேல தப்பு இருக்குன்னு நிரூபிச்ச மாதிரி நாளைக்கு நான் செண்பகம் பொண்ணு இல்லங்கிறதையும் நிரூபிப்பான். அதனால 2 பேருக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன். என்னன்னு யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க சொன்னத நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டுறேன். அர்ஜுன், என்ன ஆச்சு? ஏன் சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? இல்லம்மா, அப்பா திடீர்னு பணத்தை கொடுத்து ரோஜாக்கு எல்லாம் வாங்கித்தான்னு சொன்னார்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அர்ஜுன்? சின்ன வயசுல அப்பா உனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருந்தாருல, அதே மாதிரி இப்ப ரோஜாக்கு வாங்கி கொடுக்கறாங்க. இதுல என்ன இருக்கு? என்ன? அதுக்கு இல்லம்மா, பாட்டி முன்னாடி ரோஜாவை பாராட்டவோ பேசுறதுக்கோ பயப்படுவாரு. இப்ப பணத்தை எடுத்து கொடுத்து வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்றாரு. அதுதாம்மா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அர்ஜுன், அப்பாக்கு உன் மேல ரொம்ப பாசம்பா, அதனாலதான். இத பாரு, ரோஜா மேல கூட அவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ரோஜானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, ரோஜா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு, அர்ஜுனுக்கு நானே ஒரு மருமகளை தேடிட்டு வந்திருந்தாலும் ரோஜா மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கவே மாட்டான்னு. சார், மாமா எப்பவுமே ரொம்ப நல்லவர் சார். பாட்டி என்ன கடுமையா எதிர்த்து பேசும்போது பல நேரங்கள்ல மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு சார். மாமா பணத்தை கொடுத்தது, எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு என்னோட அப்பாவே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். என்ன சிரிச்சிட்டு இருக்க? சித்தப்பா, இனிமே வாழ்க்கையில அர்ஜுன் சிரிக்கவே போறதில்ல. தாஜ்மஹால் எல்லாருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஆனா ஷாஜகானுக்கு அது மும்தாஜ் பிரிஞ்ச இடம். அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு இது ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடம். ஆனா அர்ஜுனுக்கு இது ரோஜாவை பிரிஞ்ச இடமா மாற போகுது. என்ன சித்தப்பா, புரியலையா? உள்ள வாங்க, எல்லாம் புரியும். சரி சரி, வாமா. மேடம், நீங்க? நானும். ஓ, அனு மேடமா? உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாட்டி அன்னபூர்ணி அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என் பேரு ஜோதிங்க. அன்னபூர்ணி அம்மா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பசங்க படிப்பு செலவுக்கெல்லாம் அவங்க தான் பணம் கொடுப்பாங்க. அவங்கள ரொம்ப நாளா எனக்கு தெரியும். அவங்க எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். பாட்டி எல்லாத்தையும் சொன்னாங்க. மேடம், பார்ட்டி ஹால், சாந்தி முகூர்த்தத்துக்கான ரூம் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாங்க அத பார்க்கலாம். வாங்க மேடம், போலாம் போலாம். அதெல்லாம் சரிமா. அப்பா பணம் கொடுத்தாரு, ஓகே. அவரு எப்பவும் நமக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாரு. ஆனா பாட்டி டோட்டலா மாறினத என்னால ஏத்துக்க முடியலமா.
இதுல ஏத்துக்க முடியாததுக்கு என்ன இருக்கு? இத பாரு, அத்தை மாறிட்டாங்க. நானும் ரோஜாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். அவங்க மாறிட்டாங்கன்னு நீ எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு உன்னால ஏத்துக்கவே முடியல. இத பாரு, நீ சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த நிமிஷம் உன்னால சந்தோஷமா வாழவே முடியாது. முதல்ல நீ அதை நிறுத்து. அத்தை மாறிட்டாங்க, அவ்வளவுதான். வாங்க. வாங்க மேடம். இதோ வாங்க சார், இந்த ரூம் தான். மேடம், பாட்டி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லுங்க? அர்ஜுன் ரோஜா இந்த ரூம்குள்ள உயிரோட வரணும். ஆனா திரும்பி போகும்போது புரியுது மேடம். இந்த ரூம்ல ரோஜா லைட் போடும்போது ரூம் வெளிச்சமாகணும். ஆனா அவ வாழ்க்கை இருட்டாகணும். புரியுது மேடம், ஆனா கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு. ஏய், அந்த ரிஸ்க்கு என்ன காஸ்டோ அதை நான் கொடுத்துறேன். ஓ மேல எல்லாம் பழி வராது. ஷார்ட் சர்க்கியூட் ஆகி கரண்ட் ஷாக் அடிச்சு ரோஜா போன மாதிரி இருக்கணும். அந்த ஷாக்ல அர்ஜுன் வாழ்க்கை முழுக்க எந்திரிக்கவே கூடாது. புரியுதா? புரியுது மேடம். உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது வேலை இருந்தா முடிச்சிட்டு வாங்க. நீங்க திரும்பி வரதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். வாங்க சித்தப்பா, போலாம். அனு இது ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. இதனால நம்ம 2 பேருக்கு எதுவும் சிக்கல் வந்துடாதுல்ல? ரோஜா சாகணும், அர்ஜுன் பைத்தியம் ஆகணும். அப்பதான் ஏன் வாழ்க்கை தெளிவாகும். சரி சரி. எல்லா கேஸ்ல இருந்து நான் வெளியில வரணும். இதெல்லாம் நடக்கணும்னா சிக்கல் இருக்கதான் செய்யும். அந்த சிக்கலை தீர்த்துட்டா அப்புறம் தான் ஏன் லைஃப் சிக்கல் இல்லாம இருக்கும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க யார்கிட்டயும் வாயை திறக்காம இருந்தா மட்டும் போதும். வந்து வண்டி எடுங்க. சரிம்மா, சரி. இல்லம்மா, உங்களெல்லாம் ஈஸியா ஏமாத்திரலாம். ஆனா என்னெல்லாம் அப்படி ஈஸியா ஏமாத்திர முடியாத. பாட்டி அப்படியெல்லாம் மாறுறவங்க இல்லம்மா. உங்களுக்கு எப்படி சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஒரு ஆளை நம்பினா ஓவரா நம்பிடுறத. நீ மட்டும் என்னவா ஒரு ஆளை வெறுத்தா அப்படியே வெறுத்துக்கிட்டே இருக்க? ஏன் பாட்டி மாறினதுல உனக்கு என்ன சந்தேகம்? என்ன தப்பு அதுல? நான் சந்தேக கண்ணுல பாக்கலமா, கன்ஃபார்மா பாட்டி மாறல. சார் சும்மா இருங்க சார். பாட்டி மாறாம தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷனை நடத்த ஹால் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா? ரோஜா, அந்த விஷயத்துல தான் எனக்கு சந்தேகம் ஓவரா இருக்கு. ஏதோ மாறிட்டேன், ஃபங்க்ஷன் நடத்துங்க, நானும் வரேன்னு சொன்னா பரவாயில்ல. அவங்களே ஹாலுக்கு பணம் கட்டி எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அங்கதான் இடிக்குது. இங்க பாரு, அவ கோவிலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. சரி மேடம். எல்லாருமே ரெடியா இருங்க. சரிங்க மேடம். அங்கங்க பரவி நில்லுங்க. நான் சிக்னல் கொடுத்ததும் ஓடி வந்துருங்க. சரி மேடம். ஓகே மேடம். இந்தாங்கம்மா பிரசாதம். இந்தாங்க.
இந்தாம்மா பிரசாதம் வாங்கிக்கோ. ஐயோ ஏம்மா அழற? அம்மன் சன்னதி வாசலே உட்காந்துருக்கேல்ல, உனக்கு அந்த அம்மன் எந்த குறையும் வரவிட மாட்டா. இந்தா பிரசாதத்தை வாங்கிக்க. அந்த ஆத்தாவை மனசார நினைச்சுக்க, உனக்கு நல்லதே நடக்கும். வாங்கிக்கம்மா. சொன்னா கேளு, வாங்கிக்க. என்ன சரஸ்வதி, அன்னைக்கு சாக்ஷி வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்ட. எத்தனை முறைதான் நீயும் எஸ்கேப் ஆவ? இந்த முறை உன்னை தூக்காம விட மாட்டேன். சொன்ன கேளுமா. அம்மா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விட சொல்லுங்க. ஏமா இப்படி நடந்துக்கிறீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு என்னமா நான் குறை வச்சேன்? வாமா ஹாஸ்பிடல் போலாமா? சொன்ன கேளுமா. வாமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என் கையை விடு. என்ன விட சொல்லுங்க. அம்மா நான் சொல்றது கேளு. என் கையை என்ன விட சொல்லுங்க. என்னம்மா பண்றீங்க? நேத்துல இருந்து அவங்க கோயில தான் இருக்காங்க. நான் பார்த்தனே. கோயில வந்து இப்படி எங்க கூட்டிட்டு போறீங்க அவங்கள? அம்மா இவங்க என்னோட அம்மா தான்மா. இவங்க மனநல சரியில்லாதவங்க. கொஞ்சம் மனநல சரியில்லாம இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. எவ்வளவுதான் வீட்டுல பொத்தி பொத்தி வச்சாலும் எப்படியாவது ஏமாத்திட்டு ஓடி வந்துடுறாங்க. ஒண்ணு கோவில்ல பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கறாங்க, இல்லனா பிச்சை எடுக்கிற மாதிரி கோவில்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப அவமானமா இருக்குமா? இல்ல என் அம்மாவை இப்படி என்னால பார்க்க முடியல. ஐயோ ஆத்தா, நீயாவது கண் திறக்க கூடாதா? என் அம்மா இன்னும் மனநிலை சரியில்லாம இருக்காங்களே. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நீதான் தான் என் அம்மாவை காப்பாத்தணும். இவ போய் சொல்றா. நம்பாதீங்க. வாங்கம்மா போலாம். எனக்கு தெரியாது. வாங்கம்மா போலாம் ப்ளீஸ்மா. ஹாஸ்பிடலுக்கு போலாமா? அம்மா சொன்னா கேளுங்கம்மா. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. பாத்தீங்களா இப்படிதான் 2-3 நாள் மாத்திரை போடலன்னா இப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. டாக்டர் இல்ல ட்ரீட்மென்ட்க்கு கூட்டிட்டு போயே ஆகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே ப்ளீஸ். நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன விடு. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. பெத்த பொண்ணையே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது என் மனசு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் சரியாயிடுன்னு சொல்லிருக்காரு. கொஞ்சம் நீங்களே ஹெல்ப் பண்ணுங்களே ப்ளீஸ். வாங்கம்மா ப்ளீஸ். வாங்கம்மா. எனக்கு தெரியாதுங்க. அக்காவே கூப்பிட்டு வராங்க, வண்டி எடு, நான் ரன் இருக்கிறேன் போ. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சொல்றத நம்பாதீங்க. என்ன விட்டுரு. இவள என்ன விட சொல்லுங்க. வாங்கம்மா வந்து கார்ல ஏறலாம். வாங்கம்மா சொல்றத நம்பாதீங்க. வாங்க வாங்க, நான் உங்க கூட வரேன். அவ போய் சொல்றா. அவ சொல்றத நம்பாதீங்க. ஒரு வாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் என்ன விட சொல்றல. வாங்கம்மா. அம்மா சொன்ன கேளுங்கம்மா. வாங்கம்மா. விடுங்க. அம்மா சொன்ன கேளுங்கம்மா. உள்ள போங்க. ஏறுங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மா. பரவாயில்லம்மா. என்ன விடுங்க. அம்மா என்ன விட பாத்து கூட்டி போங்க. தேங்க்ஸ்ங்க. என்ன விடு. அம்மா விடு சொல்றல. என்ன விட சொல்றல. என்ன விட போறியா இல்லையா? என்ன விடு. என்ன எதுக்கு கடத்துறீங்க? என்ன விடு. வேகமா ஓட்டு. ஏய் விடுங்க. சத்தம் போடாத. விடுங்க. வாய் மூடு. ஆத்த விடுங்க. ஏய் விடுங்க. கத்தி குடு. போயிடு. ஏய் இங்க பாரு. சத்தம் போட்ட கொன்னுடுவேன். பேசாம வரியா? ரொம்ப தொல்லனா அப்படியே உன்னை சொருகிருவேன். இப்படி அமைதியா வந்தனா என் இடத்துல உன்னை நல்லா வச்சுப்பேன்.
இதனால உனக்கு எந்த இம்சையும் இருக்காது. இல்லனா நம்ம இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள உன் உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்கும். ஜாக்கிரதை. வேகமா ஓட்டு. சார், நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க எதையுமே பாசிட்டிவா பார்க்கணும்னு. வாழ்க்கையில எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டுட்டு இருந்தா சரி, இல்ல இப்ப இருக்கிற சந்தோஷம் நீடிக்குமான்னு பயந்தா கூட சரி. ஆனா அத பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா இந்த நிமிஷத்தை நம்ம சந்தோஷமா அனுபவிக்க முடியாம போயிடும் சார். இத பாரு அர்ஜுன், ரோஜாவை பாரு. அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அவ புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போற சந்தோஷத்துல இருக்கா. ஆனா நீ உன் சந்தேகத்துல அவளோட சந்தோஷத்தையும் கெடுத்துருவ போல இருக்கே. நீ பேசாம வண்டிய ஓட்டு. சத்தம். என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுருங்க. என்ன பண்ற? இருக்குமா கட்டு. சார், என்ன சார் அப்படி போறாங்க? என்னத்த? ஏய், பாத்து போடா. கொஞ்சம் மெதுவா போப்பா. ஏய், என்னாச்சு? ஒண்ணு இல்ல மேடம், எவனோ ஒருத்தன் இடிக்கிற மாதிரி வரான் மேடம். நீ பாத்து ஓட்டு முதல்ல. சார் வேண்டாம் சார். சார் ஸ்லோ. சார் ஸ்லோ ஸ்லோ. வேண்டாம் சார். வேண்டாம் சார். ஏய், எதுக்குடா நிப்பாட்ட? சார் 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 வேண்டாம் சார், விடுங்க சார். மேடம், அவன் எப்படி இடிக்கிற மாதிரி வந்தான் பாத்தீங்களா? சார், ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு சார் சண்டையெல்லாம்? அத்தை சொல்லுங்க அத்தை. அர்ஜுன், நீ விடு. நீ உட்காரு. இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ உட்காருன்னு சொல்றேன்ல. மா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லா வண்டியையும் தப்பா ஓவர்டேக் பண்ணி நம்ம வண்டியை இடிக்கிற மாதிரி வந்தானா இல்லையா? நான் என்னன்னு கேக்குறேன். இருங்கம்மா, நான் வந்துடுறேன். சார் சார். அர்ஜுன், ஏய், இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில என்ன பிரச்சனை உனக்கு? இதோ வந்துடுறேன், இருங்க மேடம். ஏய், சொன்ன கேளு, போகாத. Please, விடுங்க. நீ எங்க போற? ஏய், ஷோ. ஏய், இரு. என்னங்கடா? ஆ? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆ? உங்க பிரச்சனை என்ன? பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்ன இந்த பையன் இப்படி பண்றான்? கண்டபடி ஓவர்டேக் பண்ணி என் வண்டியை நீ இடிக்கிற மாதிரி வண்டி வண்டியா இல்லையா? தெரியுமா? மரியாதையா வண்டி எடுத்துடலாம், அவ்வளவுதான். என்ன பேசுற? பேசிட்டு இருக்க. ஏய், அதிகமா பேசுனீங்க நல்லா இருக்காத. கையெல்லாம் என்ன? ஏய், வேண்டாம், நான் பொறுமையா சொல்றேன். அத்தை, பாருங்க அத்தை. கடவுளே. சார், ஏய், சத்தம் போடாத. ஏய், வாய் மூடிட்டு இங்கே இருக்கணும். ஏதாவது பண்ண அப்படியே உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன். போடா. மலை மாதிரி இருக்குது, தோடு போட்டு விட்டுருப்பா. சரிப்பா, சரி சரி, போங்க 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 போங்க. அர்ஜுன், வேண்டாப்பா, சண்டைலாம். நீங்க போங்கப்பா. பாத்து கூட்டிட்டு போமா. அட போன்னு சொல்றேன்ல.
நீ வாப்பா நீங்க வண்டியில வாங்க ஏறு. சார். ம். ஏறு. அட, போங்கப்பா நீ போய் வண்டியில ஏறு போ போ போமா ஏய் வந்து தொலைங்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.